உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த வாரம் யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ, பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இதனுடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை அப்படிங்கிறச்சே பூசம் நட்சத்திரம் இன்னைக்கு நடக்கிறது. அந்த பூச நட்சத்திரத்தில் தொடங்கி 11ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் நிறைவடைகிறது இந்த வாரம். இதில் மிக முக்கியமாக நாளைய தினம், அதாவது 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது நம்ம எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த மனித வாழ்க்கையில தடைகள் இல்லாத மனுஷாலே கிடையாது. ஏதாவது பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தடைகளே நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது, பிரச்சனைகளே வரக்கூடாது அப்படின்னா சங்கடகர சதுர்த்தியில வழிபடணும் பிள்ளையாரை. சங்கடங்களை வேற இருக்கக்கூடிய நாள். அதே மாதிரி இந்த மாசத்துல 10ஆம் தேதி சனிக்கிழமை கூடாரை வள்ளி வருகிறது. கூடாரை வள்ளி, அதாவது திருப்பாவையில கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான் வருது இல்லையா? அந்த கூடாரை வள்ளி அன்றைக்கு வருகிறது. அம்பாள் அவளை வழிபடுகிற போது ஆண்டாளை வழிபடுகிறது, பெருமாளை வழிபடுவது இன்னைக்கு எல்லா வகையான நன்மைகளையும் தரும். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முடிவெடுக்கிறீங்களோ இல்லையோ, பலர் கூடி பலர் பேசி முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சிலர் முடிவெடுக்கிறார்கள் என் வாழ்க்கையை பற்றினாலும் நீங்க சொல்லுவீங்க. ஒரு வேலையா, அந்த வேலையை பற்றி வேறு சிலர் முடிவெடுப்பார்கள். நீங்க இந்த நிறுவனத்தில் வேலையில் இருக்கிறதா, மாறுவதா அப்படின்னு சொல்றேன். ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு முடிவெடுப்பதை உங்களுடைய மனைவியோ மக்களோ முடிவெடுப்பார்கள். அப்படி எதுவும் எடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையுடைய முடிவை பிறர் எடுக்கக்கூடிய முடிவை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இந்த வாரம் உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் இருக்க, எந்த ஒரு செலவுகளையும் நம்ம மட்டுப்படுத்தணும். பெரிய அளவுக்கு செலவு இல்லாம பார்த்துக்கணும். வீணான விரைய செலவுகள் செய்வதற்கு வாய்ப்பு நிறைய வரும். பக்கத்து வீட்டில் ஒரு பொருள் வாங்குவாங்க, அதை பார்த்த உடனே நமக்கு வாங்கணும்னு ஆசை வரும். நமக்கு அந்த பொருள் உபயோகமா இல்லையாங்கிறது மனசு ஆராயாது. நமக்கு தேவைன்னு அந்த மனசு நினைச்சுக்கு வாங்கிடும். அதையும் யூஸ் பண்ண மாட்டோம். வாங்கி மூலையில போட்டிருப்போம், இல்லை எப்பவும் ரேரா யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு அனாவசிய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதில் நம்ம கவனமா இருக்கணும். அதே நேரம் சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் இந்த 4வது ஸ்தானத்தில் அமர்வதுங்கிறது ரொம்ப சிறப்பு. நிறைய பேருக்கு இந்த வாரத்துல பயணங்கள் கைகூடி வரும். வீடு மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு தாங்கள் குடியிருந்த வீடு, இல்லாத தாங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த வீடு, தங்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு கிடைத்த சொத்து, அதை பிள்ளைகள் விற்பார்கள். அந்த சூழ்நிலைகள் இப்ப குடும்பங்கள்ல நடந்துட்டு இருக்கும். உடம்புல ஏதோ ஒரு அலுப்பு, உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். என்னடா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு உடம்பு படுத்துறதே அப்படின்னு சிலருக்கு தோணும். படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 10th +1 +2 படிக்கிறீங்களா, திரும்ப திரும்ப பாடங்களை படிங்க, கான்செப்டை படிங்க, திரும்ப திரும்ப சப்ஜெக்டை படிங்க. இது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த வாரம். அட்டமாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். சில நன்மைகள் நடப்பதற்கு முன்னால் சில தடைகள் வந்தால் கவலைப்படாதீங்க.
திடீர் அதிர்ஷ்டமாக சிலருக்கு இந்த அதிர்ஷ்டம் லாட்டரி சீட்டு அடிச்சிச்சு அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படி கிடைக்கும். அதுக்காக போய் நிறைய லாட்டரி சீட்டு எல்லாம் வாங்காதீங்க. நான் அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வந்தேன். நீங்க அப்படி கிடைக்கலன்னா உடனே உங்க சுய ஜாதகத்துல அனுமதி இருந்தால் திடீர் அதிர்ஷ்டமாக பணவரவு வரும்னு சொல்ல வரேன். கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துல சுப செய்திகளுக்கான செய்தி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நெஞ்சக நோய்கள் இருக்கும் பாருங்க, ஹார்ட், பல்மனாலஜி ப்ராப்ளம் இப்படி இருக்கிறவங்க எல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிசினஸ்ல எதிரிகளின் சூழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு வாரம். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுறதுன்னா பயணங்கள் கைகூடி வருகிறது. வேலை சம்பந்தமான பயணம், ஒரு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட செய்தி வேலையில இதெல்லாம் இருக்கும். ஆனா ரிஷபராசிக்காரர்கள் நல்லதை செய்து கெட்ட பேர் வாங்குற நேச்சர் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. நிறைய பேருக்கு நன்மையை செய்வீங்க, பிறர் அதை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, உங்களை குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வாழ்த்தியதால் வாழ்ந்தவர்கள், இல்லாத நீங்க வழிகாட்டியதால் வாழ்ந்தவர்கள், நீங்கள் வளர்த்ததால் வாழ்ந்தவர்கள், தாங்கள் வளர்ந்த பிறகு உங்களை முதுகுல குத்துவாங்க. காலங்காலமா ரிஷபராசிக்கு அப்படி ஒரு சாபக்கேடு. இந்த வாரத்தில் பாருங்க, அட்டமத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பாருங்க, சூரியன், சுக்கிரன், இந்த கிரகங்கள், செவ்வாய். அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். சகோதர உறவுகள் சில நேரம் மனசுக்கு நெருங்கி உள்ளாய் குத்தும். நான் உனக்கு நல்லதாண்டா நினைச்சேன், நல்லதாண்டா பண்ணினேன், ஏண்டாவும் குத்தி இப்படி இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள தோணும், வேதனை இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, பூர்வீக சொத்துக்களை விற்பீங்க. இப்போ அதுக்குள்ள முயற்சிகள் நடக்கும். பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள், தங்களுடைய ஆண் நண்பர்களை நம்பி இரவு நேரத்து பயணங்கள் மேற்கொள்வதோ வெளியிடங்களுக்கு தனியாக செல்வதிலோ ரொம்ப எச்சரிக்கையா, ரொம்ப பாதுகாப்பா நீங்க இருக்கணும். யார நண்பர் நினைச்சோமோ அவரே நமக்கு எதிரியாக மாறக்கூடிய தருணமோ, அவருடைய உண்மை முகம் தெரியக்கூடிய தருணமோ இந்த வாரம் அமையும்ங்கிறதுனால இளம் பெண்கள் எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்கி வச்சிருக்கிறீங்களா? அந்த வண்டி வாகனங்களுக்கு 2 வீலர் வச்சிருக்கீங்க, 4 வீலர் வச்சிருக்கீங்களா? பார்த்து போங்க, பார்த்து வாங்க. இரவு நேரத்து பயணத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. வீட்டிலேயே கேஸ் சிலிண்டர், நெருப்பு விஷயங்கள், மின்சார விஷயங்கள், இதனால சிலருக்கு சில ஆபத்துகள் ஏற்படுற அமைப்புக்கு அவை கூட கொஞ்சம் கவனமாக அவற்றில் இருங்கள். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் படிப்புல கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மாறுது. ரிஷபராசி மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துங்க. அதே போல பிசினஸ் பண்றவர்கள் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. சில பேர் பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. சில பேர் பிசினஸ் உங்கள்ட்ட கஸ்டமரா வரவங்க இப்ப தரேன் அப்படின்னு பொருளை வாங்கிட்டு பணத்தை திருப்பி தர மாட்டாங்க. சிலருக்கு இந்த வாரம் இஎம்ஐ கட்டுவதில் இந்த வாரம் விட்டுருவீங்க. கட்ட வேண்டிய தேதியை மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு கிரெடிட் கார்டு லோன் கட்டுறதுல, கிரெடிட் கார்டு கட்ட வேண்டியதுல தவணை தவறி போய் வட்டி கூடும். அப்படி அமைப்பு இருக்கிறதுனால கவனமா இருங்க. கலைஞர்கள், அரசியல்வாதிகள், அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க. தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். ராசியில 7க்குரிய குரு ராசியில் இருக்க, ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்தில் இருக்கார். குரு புதன் பரிவர்த்தனை, இது பண பரிவர்த்தனையில காசு பணம் கொடுப்பதனால் நண்பர்களோடு உங்கள் உறவு கெட்டு போகும்.
நல்ல நண்பன் தான், உயிர் நண்பன் தான், பல ஆண்டுகளாக பழகியவன் தான். ஆனா ஒரு பண விஷயத்திலே உங்கள் உறவு முறிந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தில் உங்கள் நெருங்கிய நண்பரை பணம் தராம போவாரு. பண விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கு. 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து வாரம் துவங்குது. நல்ல வருமானம் வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வருமானம் வரும். தொழில் ரீதியான வருமானம், வேலை கிடைச்ச வருமானம். 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருந்து பார்க்கிற போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க. அன்றாட வருமானம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பக்கத்தில் உள்ள கோயில்ல போய் விநாயகரை கும்பிடுங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என்ன தடை வந்தாலும் விநாயகர் வழிபாடு உங்களை காப்பாற்றும். இளைய சகோதரனுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வரலாம். உங்கள் மகளுக்கு திருமணம் பிக்ஸ் ஆகலாம். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. சில நேரம் தவறான நண்பர்களால் தவறான பொழுதுபோக்குகள் ஏற்படலாம். நீங்கள் மாட்டிக்கொள்ள நேரலாம். அதுல கவனமா இருங்க. ஆனா ஆன்லைன் பிசினஸ் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், கல்வியில முன்னேற்றம் இருக்கும். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசியில சந்திர பகவான் அமர்ந்து வாரத்தை துவக்குகிறாருங்கிறதே நல்ல விஷயம். ஒரு வசீகரம் உங்கள்ட்ட இருக்கும். ஒரு ராசியான மனிதருங்கிற பேர் உங்களுக்கு இருக்கும். நீங்களே ஒரு மருத்துவரா இருக்கிறீங்க. உங்கள்ட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல குணமாகும், நல்ல மருத்துவர்னு பேர் வாங்குவீங்க. கைராசி மருத்துவர்னு பேர் வாங்குவீங்க. மனசு ரொம்ப உணர்ச்சி வசப்படும். இந்த வாரம் ரொம்ப தாராளமா இருக்கும். ரொம்ப பிறர் மீது அதிக கருணை காட்டுவீங்க. மனசு உணர்ச்சி வசப்படக்கூடிய மனசுங்கிறதுனால எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களை தான் இந்த உலகம் ஏமாற்றுகிறது. ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு கிடைக்குமானா டெஃபினட்டா வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு அமையுது. உங்க சுயஜாதகம் அனுமதிச்சா போதும். சில பேருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இஎன்டி தொடர்பான ப்ராப்ளம், சளி தொந்தரவு, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, பல் தொந்தரவு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கு. வம்பு வழக்குகள் அதுல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கு. ஒரு வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது, அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதுசா ஒரு வாகனம் வாங்குற யோகம் இப்ப கூடி வந்திருக்கு. வீட்டு உபயோக பொருள் வாங்குற யோகம் இந்த வாரம் இருக்கு. அலுவலகத்துல சில வேலை நெருக்கடிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உயரதிகாரியோட மோதல் போக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளால் நிறைய செலவுகள் இருக்கு. சுபகாரியங்களுக்காக செலவழிப்பது, சேவிங்ஸ் அதிகம் பண்ணுவது, அதெல்லாம் இந்த வாரம் இருக்கு. திருக்கோயில்களுக்கு சென்று வருவது, தெய்வ தரிசனம் செய்வது இந்த வாரம் இருக்கு. வேலை மாற்றம் சிலருக்கு இருக்கு. தொழிலுக்கு தேவையான கடனுதவி கிடைக்கிற அமைப்பு இருக்கு. தொழிலுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு வார்த்தை ஜாலம் அதிகமாக இருக்கும் இந்த வாரம். உங்களுடைய பேச்சு ஆளுக்கு தகுந்தாற் போல் பேசுறதாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபாடு கூடும். லவர்கிட்ட பேசுறதுல மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தனக்கு விருப்பமானவர்களோடு பேசுவது, தன்னுடைய காதலியோடு பேசுவது, காதலனோடு பேசுவது, நெருங்கிய உறவுகளோடு பேசுவது, திருமணம் யாரோடு பிக்ஸ் ஆயிருக்கோ அவங்களோடு பேசுவது, இதெல்லாம் மனசு மகிழ்ச்சி ரொம்ப இருக்கும். வாக்கு பலிதம் ஏற்படும். சிலருக்கு இஎஸ்பி பவர்ங்கிறான் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் பவர் சிலருக்கு இருக்கும். பின் வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய சில திறமைகளுக்கு நான் கனவுல அப்படி கண்டேன் சார் அப்படிப்பாங்க சில பேர். எனக்கு நடக்க போறதெல்லாம் முன்னாடியே நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். இப்ப நடக்கிறத கூட நான் அப்படி ஃபீல் பண்றேன் சார். எப்பவோ எங்கேயோ நான் பார்த்த ஆட்களா தெரிகிறாங்க, நான் கனவுல பார்த்த ஆட்கள் மாதிரி தெரியுது அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர்.
புதிய சொத்துக்கள் உங்களுக்கு வரும், கார் வாங்குற யோகம் வரும், அதிர்ஷ்டவசமாக பரிசு பொருள்கள் கிடைக்கிற யோகம் உண்டு. கல்வியில ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடி வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியை திறம்பட படிப்பீங்க. சோசியல் மீடியால உங்க பங்களிப்பு அதிகமாக இருக்கும். நிறைய பேர் யூடியூப் தொடங்குவீங்க, இன்ஸ்டா பேஜ் தொடங்குவீங்க, அப்படியெல்லாம் இருக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடி வந்து அமையும். வேலை பார்க்குற இடத்துல சில முரண்பாடுகள் இருக்கும். ஒன்று நம்ம கான்சன்ட்ரேஷன் மாறும், இல்லை நமக்கு அதிக வேலைப்பளு இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பண லாபம் கிடைக்கக்கூடிய வாரம், அதுல சந்தேகம் இல்லை. முக்கிய நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் படுகிறது. குலதெய்வ பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மனசுல ஒரு மகிழ்ச்சி இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறதே நமக்காகத்தான் தோணும். அப்படி ஒரு மனசு ஒரு மகிழ்ச்சியில சிம்மராசிக்காரங்களுக்கு போயிருக்கும். புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கும்போது அஷ்டமத்து சனியும் பல பேர் சொல்லியிருப்பாங்க. அதுக்காகலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ 7.5 சனியோ எல்லாருக்கும் கெடுதல் பண்ணாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அவங்க ஜாதகத்துல தசாபுத்தி அந்தரம் மோசமாக இருந்தால்தான் இந்த அஷ்டமதி சனியெல்லாம் பாதிக்கும். பூர்வ முனியம் சரியில்லாதவங்களை தான் அது பாதிக்கும். மற்றபடி எந்த கெடுதலும் அது பண்ணாது. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்கள் வழக்கமா சிந்தனை பண்ணுவதிலிருந்து, ஒரு பிசினஸே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா வழக்கமா சிந்தனை பண்ணுவதிலிருந்து மாற்றி யோசிப்பீர்கள். அதனால் வெற்றி பெறுவீங்க. ஒரு படிக்கிற மாணவரா இருந்தா ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதனால ஜெயிப்பீங்க. ராசிநாதனா இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வை பெற்று அமர்கிறார் என்பதே ஒரு நல்ல விஷயம். நல்ல நாலேஜ். எதையும் கூர்மையா யோசிக்கக்கூடிய தன்மை உண்டு. உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டா இந்த வாரம் இருப்பாங்க. நாம் அதை உணர்ந்து கொள்ள மாட்டோம். அதுதான் நம்முடைய கணவர் நமக்கு ரொம்ப சப்போர்ட், நம்ம மனைவி நமக்கு ரொம்ப சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த மனது ஏற்றுக்கொள்ளாது. ஒண்ணு புரிஞ்சுக்கிடாது, புரிஞ்சுக்கிட்டாலும் அதை ஒத்துக்கிடாது. ஏன்னா 7ல சனி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அவர்களை விரோதமாகவே பார்க்க தோன்றும். சில நேரங்களில் லைஃப் பார்ட்னர் குறை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட அமைப்பும் இருக்கும். இந்த 2ஆம் இடத்துக்கு உரியவன் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுடைய 7ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குது. நல்ல தன வருமானம், தொழில் ரீதியான தன வருமானம் சேரும். திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும். பிள்ளைகள் வரவுக்காக காத்திருப்பீர்கள். வெளிநாட்டிலேருந்து என் பையன் எப்போ வர போறான், வெளி மாநிலத்திலேருந்து எப்போ வர போறான், வீட்டை அலங்காரமா வச்சுக்கிறது எப்படி, வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ண போறோம், பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் வரும். குருவுடைய பார்வை உங்கள் வீடு மீது பதிகிறது. ஆகவே வீட்டை ரொம்ப அழகுபடுத்துவது, புனிதப்படுத்துவது, தெய்வீகமாக்குவது, வீட்டில் ஹோமங்கள் செய்வது, அப்படின்னு புனித நீர் தெளிப்பது அப்படின்னு வீட்டை புனிதமாக வைத்துக் கொள்ள வீட்டையே கோயிலா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. வீட்டு உபயோக பொருள் வாங்குவீங்க. புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சிலருக்கு காதல் உறவுகளில் சில கசப்பு உணர்வுகளும் இருக்கும். நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் சில நேரங்களில் மாறுபட்ட கருத்து உடையவர்களாக இருப்பார்கள். அது கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கும். உங்க முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுறவங்களா இருப்பாங்க. அது கோபத்தை தானே கொடுக்கும். ஆனா வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க்கை மேற்கொள்ள வேண்டிய வாரமா இருக்கு. சகோதரர்களோட சில கருத்து மாறுபாடு வரும்னு இருக்கு. தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக நண்பர்களோடு சில கருத்து மாறுபாடுகள் வரும். பிசினஸ்ல நல்ல வருமானம் பெருகும். எனது அருமை துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானுடைய அனுகூலம் சிறப்பா இருக்கு.
பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன், குரு, புதன் போன்ற கிரகங்கள் தான். அதுல சுக்கிரனையும் புதனையும் இந்த குரு பார்க்கிறார். சுக்கிரன் உங்க ராசிநாதன், நல்ல பண வருமானம் வரும். சிலருக்கு வயத்துல அசிடிட்டி ப்ராப்ளம் இப்ப இருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். 5ல ராகு பகவான் போயிட்டு இருக்கும் போது தவறான பழக்கங்கள், தவறான நட்புகள் கூடாது. இந்த காலகட்டத்தில் சிலர் பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குழந்தை பருவத்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்க பாருங்க, அந்த நல்ல சூழல் நிலவும். நண்பர்களால் தவறான சில பொழுதுபோக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நண்பர்களோடு வெளியிடத்துக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். குலதெய்வ வழிபாடு செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாக தெய்வங்களை வழிபாடு செய்வது நன்மையை தரும். உங்க பேசுற பேச்சுல ஒரு தன்னம்பிக்கையோடு பேசுவீங்க. நீங்க சம்பாதிப்பதில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். மனசுல எதையாவது சாதனை பண்ணணும்னு எண்ணம் இருக்கும். பல விஷயங்களை இப்ப கத்துக்கிடுவீங்க. இது ஒரு லேர்னிங் பீரியடா உங்க லைஃப்ல இருக்கும். நிறைய கத்துக்கிடுவீங்க. வாழ்க்கை அனுபவம் பல விஷயத்தை உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு இப்ப கத்துக் கொடுக்கும். உங்க முயற்சி, ஒரு படிப்பு சம்பந்தமான முயற்சி, வேலை சம்பந்தமான முயற்சி, பிசினஸ் சம்பந்தமான முயற்சி, அக்கம் பக்கத்து வீட்டோட நல்லுறவு வேண்டும்ங்கிற முயற்சி, ஒரு எழுத்து முயற்சி, எல்லாமே வெற்றி பெறுங்க. பாசிட்டிவா இருக்குங்க. பயணங்கள் திருப்திகரமா இருக்கும். தாய் தந்தையருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய சொத்துக்களை விற்கிறது, புது சொத்துக்களை வாங்கிறது அப்படின்னு யோகம் இருக்கும். நல்ல செய்திகள், நீங்கள் எதிர்பார்க்கிற சுப செய்திகள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, வாக்கு பலிதம் இருக்குங்க. இப்போ வாக்குல ஒரு ஸ்ட்ராங்கா நிப்பீங்க, சொன்ன கருத்துல ஸ்ட்ராங்கா நிப்பீங்க, அடமண்டா நிப்பீங்க. அதோடைய விளைவுகள் தவறாகவே போனாலும் கவலைப்பட மாட்டீங்க. நான் சொன்னது சொன்னபடிதாங்க, என் கருத்தை நான் மாத்திக்கிட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. பேச்சுல அனல் பறக்கும். பல நேரங்கள் இந்த வாரம் கோபம் அதிகமா இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உண்டு. திருமண வாழ்க்கையில கோபமும் இருக்கும், ஊடலும் இருக்கும். குடும்பத்துல உரிமையா டிஸ்கஸ் பண்ணுவீங்க, தவறுகளை சுட்டி காட்டுவீங்க. பிள்ளைகள்கிட்ட நீ பண்றது தப்பு, திருத்திக்கிட்டு தான் வேணும்பீங்க. பிள்ளைங்க கோவப்படுவாங்க உங்கள்கிட்ட, நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இது என் கடமை, நான் சொல்லத்தான் செய்வேன், தவறை திருத்திக்கிடு அப்படிம்பீங்க. குடும்ப உறுப்பினர்களை சரிபடுத்த முயற்சி செய்வீங்க. பணம் பல வழிகளில் பண வருமானம் வரும். பேச்சுல அதிகாரம் இருக்கும், கௌரவம் தான் முக்கியம் நினைப்பீங்க. பிசினஸ் ரீதியான வருமானம் கூடும். நெஞ்சத்துல சிலர் ஹார்ட்ல ப்ராப்ளங்கள் இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்தின் அதிபதி புதன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்தா பிசினஸ் தொடர்பான தன லாபம் நல்லா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வருவதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சிலருக்கு செயற்கை முறையில குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உண்டு. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியும் 7ஆம் இடத்தின் அதிபதியும் பரிவர்த்தனை. ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் பாருங்க, சூரியன் இருக்காரு, புதன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு. சில பேர் இந்த காலகட்டத்தில் அரசு வேலை சிலருக்கு கிடைக்கும். ஹோட்டல் தொழில் சிலர் ஆரம்பிப்பீங்க. வீட்டுல மெஸ் மாதிரி வச்சுக்கிட்டு வீடுகளுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பீங்க. பெண்கள் செய்யக்கூடிய சமையல் இருக்கு பாருங்க, அது மணக்கும். புதுசு புதுசா கத்துக்கிடுவீங்க. அதெல்லாம் வீட்டுல செய்து பார்ப்பீங்க. இந்த பாருங்க, இந்த வாரம் புதுசா அப்படி பலகாரம் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க அப்படிம்பீங்க.
தன்னை இளமையாக காட்டிக் கொள்வதில் ஆண் பெண் இருபாலருக்கும் ரொம்ப விருப்பம் இருக்கும். அவுட்ஃபிட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. தர்மம் பற்றி நிறைய பேசுவீங்க. நல்ல வேலையை நோக்கி முயற்சி செய்வீங்க. நண்பர்களால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தனுசு ராசிக்காரங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம், நண்பர்களால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நான் கெட்ட நண்பர்னு சொல்லல, உங்களை ஏமாத்த போறவர் கெட்டவர் நான் சொல்லல. அவருடைய கஷ்டகாலம் உங்கள்ட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது அப்படி சூழ்நிலை இருக்கும். உயிர் நண்பர்களோடு பண பரிவர்த்தனை வச்சுக்கிடாதீங்க. நகையை இரவலா கொடுக்காதீங்க. அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவர்களால் திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலை வரலாம். தங்கத்தினாலோ பணத்தினாலோ உங்களுக்கு இடையில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். மனத்தாங்கல் இருக்கும். நட்பு விட்டு போகும் நான் சொல்லல, இப்படி ஆயிப்போச்சின்னு மனசுக்கு தோணும். குடும்பத்து பெரியவர்களுடைய அறிவுரையை கேட்டு இந்த வாரம் நடக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். மல்டிநேஷனல் கம்பெனியில பலருக்கு இந்த வாரம் வேலை கிடைக்கும். உங்கள் பேச்சினால் வீட்டுல சில பிரச்சனைகள் வரலாம். வீடு சம்பந்தப்பட்ட செலவுகள் வரலாம். அம்மாவோட சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் ஏற்படலாம். தாயின் உடல் நலத்திலும் அக்கறை எடுக்க. பயணங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருங்கள். உங்கள் உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதெல்லாம் இந்த வாரம் அவசியம். பிசினஸ் எல்லாம் நல்லபடியா கொண்டு வந்துருவீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. மகர ராசி அன்பர்களே, சந்திர பகவான் நேர 7வது வீட்டில் உட்கார்ந்துதாங்க வாரத்தை துவக்குகிறார். 2ஆம் இடத்துல ராகு. இப்ப எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும், நிறைய ஆசைப்படுவீங்க, அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க. இதுல என்ன ஒரு சிக்கல்ல, மனசுல சலனம் வரும், சபலம் வரும். அதுல மட்டும் கவனமா இருக்கு. நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுங்க, தவறு இல்லை. நிறைய தவறு செய்யணும்னு ஆசைப்படாதீங்க, அது தவறுதான். 2ல ராகு இருக்கிற போது இந்த மனசு மாயத்தை நம்பும். உணர்ச்சி வசப்பட்டு இந்த உலகத்துல மாயத்தை நம்பி கொண்டிருக்கும். 7ல சந்திரன் உட்கார்ந்துருக்கும் போது இந்த மனசு உணர்ச்சி வசப்படும். அதுலெல்லாம் கவனமா இருக்கணும். திருமணத்துக்கு வரன்கள் பார்க்கிற போது தயவு செய்து நண்பர்களை ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, கட்ட பொருத்தம் பாருங்க. எல்லாத்தையும் விட 2 மனசு பொருந்தி இருக்கா பாருங்க. ஆணும் பெண்ணையும் பேச விடுங்கள். பேசி அவங்களுக்குள்ள மனசு ஒத்து போகுதா பாருங்க. அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கட்ட பொருத்தமும் மனசு பொருத்தமும் ரொம்ப முக்கியம். மகர ராசிக்காரங்க வேலை மாற்றத்துக்கு இந்த வாரம் முயற்சி செய்வீங்க. ஆபீஸ்ல ப்ரமோஷன் விஷயத்தில் உங்களுக்கு தேவையான செய்தி வரும். உங்களுக்கு பிரச்சனை கொண்டிருந்த உயர் அதிகாரி மாறி போவார், மாற்றப்படுவார். சாப்பாட்டு விஷயங்கள்ல எது செரிமானமாகுமோ அதை மட்டும் தாங்க இந்த வாரம் சாப்பிடணும். சிலருக்கு வயிறு பிரச்சனை இருக்குங்க, சாப்பாட்டுல கொஞ்சம் கவனமா இருங்க. எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு முடியலையும் போ. அதை போல சிலருக்கு திருமணம் கூடி வரும். பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நெஞ்சு பகுதிகளில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற பயம் இருக்கும். எனது அருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதுசா வேலை எதிர்பார்க்கிற பலருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வீட்டு பணியாளர்கள் நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். நீரினால் உணவினால் பாய்சன், ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. விஷக்கடி தொந்தரவு, பூச்சிக்கடி தொந்தரவு இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். சின்னதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு பூச்சிக்கடி ஒரு பெரிய தொந்தரவாக மாறலாம். வெளியூர்களில் போய் தங்கும் போது, லாட்ஜுகளில் தங்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. ஏதாவது பூச்சிகள் இருக்கிறதா என்று உங்கள் பாதுகாப்பை எங்கனாலும் உறுதிப்படுத்திக்கிடுங்க. வீட்டை சுத்தமா வைங்க. 2ல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல பணவரவை தருவார். வம்பு வழக்குகளை உருவாக்குவதற்கு, பேச்சில சண்டைகளை உருவாக்குவதற்கே சிலர் முன் வருவார்கள். அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய சிலருக்கு உயரதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும், தொடர்பு, விஐபிக்கள் தொடர்பு கிடைக்கும், அதிகார பதவியில் உள்ளவர்களின் தொடர்பு கிடைக்கும். பிசினஸ்ல லாபம் கிடைக்கும். கல்வியில எதிர்பார்க்கிற நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
படிச்ச பாடமெல்லாம் மறந்து போகுதுங்க. உண்மைதான், மறதி இருக்கத்தான் செய்யுது. அது சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப மறதியில திண்டாடுறீங்க. இந்த வாரம் நீங்க படிக்கக்கூடிய படிப்புகள் உங்களுக்கு படிப்புல பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். ஏற்கனவே கால்வலி தொந்தரவெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு கால்வலி தொந்தரவோ, அலர்ஜி கம்ப்ளைண்டோ, சளி தொந்தரவோ, உடம்பெல்லாம் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம், கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனாலும் பணவரவு மகிழ்ச்சியை தரும். மீனராசி என்பர்களே, சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறாருங்கிறதே நல்ல விஷயம். குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும். சிலருக்கு அலுவலகத்துல புதிய பொறுப்புகளை கொண்டு கொடுப்பாங்க. ஆபீஸ்ல இந்த பொறுப்பை நீயே செய்யப்பா, நீ நல்ல வேலை செய்யற, உனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தேன் செய்யும்பாங்க. ஐயா, நல்ல வேலை செய்து ஒரு குத்தமாடா அப்படின்னு நினைச்சுக்கிடுவீங்க. வேலை செய்யாதவனுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யற நமக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு தோணும். பிசினஸ் பண்றவங்க கஸ்டமர்களுடைய மனசு அறிஞ்சு பிசினஸ் பண்ணணும், அதை தவறிடுவீங்க. நல்ல அறிவாளி, நல்ல பண்பாளி, எல்லாமே நல்ல நல்லன்னு உங்களுக்கு அடையாளம் கொடுத்துட்டு வரலாம். கஸ்டமர்ஸுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல சிலருக்கு வேலை கிடைக்கலாம். படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு கழிவு உறுப்புகளில், கால்களில் பிரச்சனை இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல நீங்க நல்லா சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. குடும்ப வாழ்க்கையில சில சில கருத்து மாறுபாடுகள் அப்படி வந்துட்டு போனாலும் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க? படிக்க போறாங்களா, படிச்சு ஃபாரின் போயிட்டாங்களா, ஃபாரினுக்கு அடுத்து போயிட்டு அவங்க இந்தியாவுக்கு வருவாங்களா, இப்படிப்பட்ட சில குழப்பங்கள் நமக்கு இருக்கும். சில பேர் இப்போ இந்த வாரம் தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. உங்க அலுவலகத்திலேயே ஒரு முதன்மையான நபராக பல விஷயங்கள் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்பர் 1 வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.